अमृतेशाय सर्वाजा महादेवाय ते नमः। श्री परमेश्वर இன்னைக்கு ரொம்ப விசேஷமாக அம்பாள் வந்து பாலாலயத்தில் இருந்தா அவன் அங்கேருந்து பிறந்த உடனே நல்லா மழையா பெய்யறது. அம்பாள் அவ்வளவு சந்தோஷமாக சீக்கிரமாக தன்னுடைய சொந்த இடத்திலிருந்து போக போறோம்ன்ற சந்தோஷத்துல அம்பாள் வருஷிக்கிறார். அதனால ரொம்ப விசேஷமான இங்க கலாகிருஷ்ண நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது. வந்திருக்கவங்க அனைவருக்கும் நமது கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய இடத்திலே பிரசாதங்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. அனைவரும் பிரசாதத்தை பெற்றுக் கொள்ளவும், பூஜைகளை கண்டுகளிக்கவும் எல்லாருக்கும் சங்கல்பம் பண்ணி வைப்பா. வரிசை நிக்க வேண்டாம், அவசரப்படாம எல்லாம் உட்கார்ந்து தரிசனம் பண்ணுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் சங்கல்பம் கண்டிப்பாக செய்து வைக்கப்படும். அதே போல நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலதான் அம்பாளுக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ண முடியும். அதனால இனிமேட்டு இங்கேருந்து இந்த கலசங்கள்லாம் இங்கேருந்து புறப்பட்டு கோவிலை வலம் வந்து யாகசாலையிலே பிரதிஷ்டை செய்து 4 கால பூஜைகள் செய்யப்பட்டு தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு மேலே விசேஷமாக மகா கும்பாபிஷேகம் மற்றும் மூலாலயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு பிரதிஷ்டாபிஷேகமானது நடைபெற உள்ளது. அதனால அனைவரும் பூஜை வைபவங்களை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த பூஜையை ஆரம்பிச்சது கொஞ்சம் லேட்டுன்றதுனால சுவாசனை பூஜைலாம் ஒரு 8 மணி ஆயிடுவீங்க. இந்த சங்கல்பம் முடிஞ்சு இந்த வளாகத்துலதான் சுவாசனை பூஜை பண்ணணும். அதுக்காக வந்திருக்கவர்களும் அமைதியா இருந்து பூஜையை கண்டுகளிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். இப்பொழுது நமக்கு கோயில் ஏற்றாப்பில் உள்ள இடத்திலே அனைவருக்கும் நைவேத்திய பிரசாதங்கள் வழங்கப்படுகிறது. பிரசாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். சங்கல்பம் இன்னைக்கோ நாளைக்கு மட்டும்தான் சங்கல்பம் பண்ண முடியும். அபாட்சேகம் அன்னைக்கு காட்டால சங்கல்பம் பண்றது கஷ்டம். அதனால எல்லாரும் டிக்கெட் வாங்கலாம். இன்னைக்கு முடிஞ்சது நாளைக்கு காட்டால இல்லைன்னா மத்திய ஈவினிங்குள்ள வந்துட்டு சங்கல்பம் பண்ணணும்னு வேண்டிக்கிறோம்.